நம்ம பீட்டர் தான் உனக்கு நாங்க பாத்திருக்கிற மாப்பிள்ளை. மேரி, எங்களுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம். உனக்கும் சம்மதம்னா உடனே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். மேரி, நீ மட்டும் இதுக்கு மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. சரின்னு சொல்லு மேரி. மேரியம்மா, அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒத்துக்கோங்கம்மா. ஆக்சுவலா பீட்டரை நான் அப்படி யோசிச்சதே இல்லை. பட் பீட்டர் தப்பான சாய்ஸ்ன்னு சொல்ல வரல. உங்க 2 பேருக்கும் சம்மதம்னா, பீட்டருக்கும் இதுல சம்மதம்னா எனக்கும். தேங்க்யூ. யாரோ ஒரு ஆள் பேர் தெரியாத ஒருத்தனோட வாழ்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் பீட்டர் எனக்கு நல்லா தெரிஞ்சவரு, நல்ல ஃப்ரெண்டும் கூட. அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துல எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமா இருக்கும். ஸோ ஐ அக்ரி டு மேரி ஹிம். பீட்டர் ஐயாவும் மேரி அம்மாவும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்கம்மா. கர்த்தர் இன்னைக்கு அதை ஏன் மூலமா நடத்தி வச்சிருக்காரு. செல்லம் வா ஆல்பர்ட், மேரி பீட்டர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா. முதல்ல blessing வாங்க. என்ன bless பண்ணுங்க பாட்டி. God bless you my child. Thank you பாட்டி. God bless you, ma. Thank you auntie. Congratulations. Thank you daddy. ஆல்பர்ட், நீ உடனே சர்ச்சுக்கு தகவல் சொல்லுப்பா. கல்யாணத்துக்கான ஏற்பாட பண்ணிடு. நிச்சயமாமா, எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். கர்த்தரோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏசப்பா. அகல்யா குட்டி, அம்மா உனக்கு பிடிச்ச பருப்பு சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம். ஏய் அகல்யா குட்டி, இங்க பாரு, அம்மா உன்னை வெளியில ஊட்டி போய் சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்படியே நிலா பார்த்துக்கிட்டே சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். அகல்யா, வானத்துல இன்னைக்கு நிலா ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய யானை மாதிரி மேகம் இருக்கு. அத பார்த்தா அந்த நிலாவை யானை சாப்பிட போற மாதிரியே இருக்கு. நீ அம்மா கூட வாயே, நான் உனக்கு காட்டுறேன். எனக்கு சாரு வேணாம், நிலாவும் வேணாம். என்ன வீடு. இங்க பாரு அகல்யா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் அம்மாவுக்கு கோவம் வரும். வா சாப்பிடலாம். எங்க அம்மா சாரு ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். நான் தாண்டி உன் அம்மா. உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. இது ஏன் அகல்யா உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா கோகிலா. அவங்க அங்க ஊர்ல இருக்காங்க. இனிமே எங்க அம்மா ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். இத பாரு அகல்யா, அம்மா இது வரைக்கும் உன்னை அடிச்சதே இல்ல. இப்படி அடம் பிடிச்ச
அப்புறம் அம்மா உன்னை அடிச்சிடுவேன். நீ எங்க அம்மாவே இல்ல, போ அந்த பக்கம். ஏய் சரியா எங்க எங்க இவ இப்படி பேசுறா? நல்லா தானங்க இருந்தா, எப்படி இங்க என்ன இப்படி பேசுறதுக்கு இவளுக்கு மனசு வருது? பாருமா, 2-3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்புறமா சரியாயிடும். ஒன்றும் கவலைப்படாதம்மா. இவ என்ன என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. சாப்பிட வேண்டாமா? காலையில இருந்து இவ ஒண்ணுமே சாப்பிடலங்க. இவ வயித்துல ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். சரி விடு, பசிச்சா அதை கேட்டு சாப்பிட போகுது. கொஞ்ச நேரம் பார்ப்போம் பொறு. இவ கண்ணுல ஜீவனே இல்லங்க. அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? 2 அதட்டி அவளை சாப்பிட வைங்க. அம்மா, காலையில் நான் அரட்டினதுக்கே ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்கு அரட்டணும்? வேணாம். அதுக்காக எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுட்டோம், விடு. என்னால அப்படி விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. இங்க பாரு கல்யா, இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல. அப்புறம் உனக்கு தலை வலிக்கும், வாந்தி வரும். நீதான் கல்யா கஷ்டப்படுவ. எங்க அம்மா வந்து ஊட்டினாலும் நான் இனிமே சோறு சாப்பிடுவேன். வேற யாரு ஊட்டினாலும் நான் சாப்பிட மாட்டேன். என்ன நீ? நானும் சொல்லிட்டே இருக்க, நீ அடம் பிடிச்சிட்டே இருக்க. உன்னெல்லாம் இழுத்து பிடிச்சு ஊட்டினாதான் நீ சாப்பிடுவ. ஏய், ஏய் சரியா சரி, தூங்கிட்டு விடு. ராத்திரி தூக்கத்தில் எல்லாத்தையும் மறந்துடும். பசிக்கும்போது அதுவா சோறு கேட்கும், அப்போ ஊட்டிக்கிடலாம். நீ வா. அம்மா 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 அகல்யா, அகல்யா. என்னங்க என்னங்க, எழுந்துருங்க. என்னம்மா? அகல்யாவை பாருங்க, உடம்பு நெருப்பா கொதிக்குது. என்னம்மா இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது? காய்ச்சல் மருந்து ஏதாவது வீட்டில் இருக்கா? ஏங்க, மருந்தெல்லாம் இருக்கு, ஆனா இவ்வளவு காய்ச்சலுக்கெல்லாம் வேண்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, குழந்தைய தூக்கு, நான் சட்டையை போட்டு வந்துடுறேன். அகல்யா செல்லம், வாடா. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்குள் ஐக்கியமானவர்களே, இது நம்மை பங்கை சார்ந்த திரு ஆல்பர்ட் சிந்தா தம்பதியாரின் மகனான திரு பீட்டருக்கும், அதே நமது பங்கை சார்ந்த திரு ஆல்போன்ஸ் ரெஜினா அவர்களின் புதல்வியுமான ஆல்போன்ஸ் மேரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிக்கும் முதல் ஓலையாகும். அவர்கள் இருவருக்கும் விரைவில் திருமணம் நடக்க இருப்பதால்
இந்த திருமணத்தில் ஆட்சேபனை உள்ளவர்கள் உடனடியாக சபைக்கு தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு டாக்டர். திடீர்னு காய்ச்சல் வந்து தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் சொறியிருச்சு டாக்டர். இப்போ என் மகன் எப்படி இருக்கு, என்ன செய்யுது சொல்லுங்க டாக்டர். டாக்டர், ஏதாவது வைரல் ஃபீவரா? ஏன் இவ்ளோ டெம்பரேச்சர்? இது வைரல் ஃபீவர் மாதிரிலாம் தெரியலமா. குழந்தை ஏதோ மனசளவுல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு இப்ப இருக்கிற காய்ச்சல் மனப்பிரச்சனையை தவிர உடல் பிரச்சனை இல்லை. ஆமா, குழந்தை அம்மா அம்மான்னு அனத்திக்கிட்டு இருக்காளே, இதுல குழந்தையோட அம்மா யாரு? டாக்டர், நான் தான் அகல்யாவோட அம்மா. உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஏதாவது அவளை திட்டினீங்களா, அடிச்சிங்களா? அப்புறம் ஏன் அவ அம்மா அம்மான்னு அனத்திக்கிட்டு இருக்கா? இல்லையே டாக்டர், நான் அவளை எதுவும் திட்டலையே. எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. டாக்டர், அவங்க போய் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குழந்தைக்கு அம்மாவே கிடையாது. எங்க அக்கா தான் குழந்தையோட அம்மா. டாக்டர், எங்க அக்கா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க. சமீபத்துல தான் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். போற வழியில எங்க அக்கா மாதிரி ஒருத்தங்களை பார்த்தோம். அவங்கள பார்த்ததுல இருந்து தான் குழந்தை அம்மா அம்மான்னு அனத்த ஆரம்பிச்சா. இதான் டாக்டர் நடந்தது. டாக்டர் கிட்ட உண்மையை மறைச்சா குழந்தை உயிருக்கு ஆபத்தா முடியும். எது உண்மையை அதை வெளிப்படையா சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட விரும்பல. ஆனா நான் ஒரு டாக்டரா சில உண்மைகளை சொல்லியே ஆகணும். வைரல்ல ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா அதை உடனே குணப்படுத்த எங்க கிட்ட மருந்து இருக்கு. ஊசி மாத்திரைன்னு கொடுத்து நாங்க குணப்படுத்திடுவோம். ஆனா இந்த மாதிரி மனப்பிரச்சனையிலையும் ஏக்கத்திலையும் காய்ச்சல் வந்ததுன்னா இதை சரி பண்றதுக்கு எங்க கிட்ட மருந்து கிடையாது. அம்மாவால வர பிரச்சனைய ஒரு அம்மாவால தான் சரி பண்ண முடியும். ஒருவேளை குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க சரியான அம்மாவா இருந்து அந்த ஏக்கத்தை சரி பண்ணணும். இல்லைன்னா குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். பார்த்து நடந்துக்கோங்க. இப்போதைக்கு 1/2 hourல குழந்தைக்கு காய்ச்சல் சரியாயிடும். நிரந்தரமா காய்ச்சல் சரியாகிறது உங்க கையில தான் இருக்கு.
உங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எங்க உமா அண்ணி குழந்தைய சரியா பாத்துக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாய முறை இல்லனா அடிச்சு பல்லகள உடைச்சிடுவேன். ஒழுங்கா பாத்திருந்தா ஏண்டி அகல் எங்க அக்கா மாதிரி ஒருத்தங்கள பார்த்து எங்க போகுது? சும்மா அம்மா மாதிரி வேஷம் போட்டா பத்தாது, ஒரு உண்மையான அம்மாவா இருக்கும். அப்பதான் குழந்தைக்கு ஏக்கம் இல்லாம இருக்கும். என்ன விமல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்கோம். உமா குழந்தைய நல்லா தானே பாத்துக்கிறா. அவ மேல ஏன் இப்படி அபண்டமா பழிய சுமத்துறீங்க? இங்க பாருங்க தாமரை, உமா உங்க ஃப்ரெண்டு. அதுக்காக நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க சரியான அம்மாவா நடந்திருந்தா குழந்தைக்கு இந்த ஏக்கமே வந்திருக்காதுங்க. அதுதான் உண்மை. இப்ப இருக்கிற அக்கா குழந்தை மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம். எல்லாரும் சேர்ந்து அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அக்கா, இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குக்கா. இவரெல்லாம் திருத்தவே முடியாது. தாமரை, என் குழந்தைய நான் சரியா பாத்துக்கலையா தாமரை? விமல் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? இத பாரு உமா, உன்னை தவிர அகல்யாவை வேற யாரும் இவ்வளவு நல்லா பாத்துக்கவே முடியாது. நீ நல்ல அம்மா இல்லனா உலகத்துல வேற யாருமே நல்ல அம்மா கிடையாது. நாங்கெல்லாம் பெத்துக்காத ஒரு குழந்தைய இவ்வளவு நல்லா பாத்துப்போமாங்கிறது சந்தேகம்தான். ஆனா நீ ஒரு தாயா இருந்து இந்த குழந்தைய பாத்துக்கிற, அது எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இத பாரு, நீ விமல் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இந்த காய்ச்சல் ஏக்கம்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். இத பாரு, நீ அழாத. அண்ணி, விமலை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவர் இப்படிதான் திடீர்னு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவாரு. தயவு செஞ்சு நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. மச்சான், தாமரை அண்ணே, அகலியா தாமரையத்தையும் மல்லியாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுதுப்பா. பாப்பா கண்ணு முடிச்சிட்டாளானே? ஆமாப்பா, உள்ள அக்கா வா. வா. நில்லுங்க. உங்க முகத்தை பார்த்தா குழந்தைக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடும். அகல்யா, என்னம்மா குட்டிமா, உடம்பு இப்ப சரியாயிடுச்சா? என்ன செல்லம், உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு அத்தைங்களை வர சொன்னீங்க? தாமரத்த ஒரு ஊர்ல நம்ம அம்மாவை பார்த்தோம்ல, அங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? அகல்யா, அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க. அவங்க உன் அம்மா கிடையாதுடா. அவங்கள நாம போய் பார்க்க முடியாதும்மா. இல்ல, அவங்க என் அம்மா தான். எனக்கு தெரியும். ப்ளீஸ் அத்தை, என்ன அங்க கூட்டிட்டு போங்க அத்தை. இங்க பாரு அகல்யா, நாங்க யாரு? உன் அத்தைங்க தானே. உன் மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோம்ல. நாங்க உன்கிட்ட போய் சொல்வோமா? அவங்க உன் அம்மா இல்லடா, அவங்க வேற யாரோ. அவங்க என் அம்மா தான். எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் அத்தை, என்ன அங்க கூட்டிட்டு போங்க அத்தை. ஆ
போறேன். எங்க அம்மா உங்களுக்கு காட்டவா? என் கூட வாங்க.